Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட குவாலிஃபயர் 1 மேட்ச். ஸோ ஐபிஎல்லோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ குவாலிஃபயர் மேட்சஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. முதல் 4 இடங்களை வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், தென் ராஜஸ்தான் ராயல்ஸ், தென் ஆர்சிபி, இந்த 4 டீம்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுல நெயில் பிட்டிங்ல ரன் ரேட் வித்தியாசத்துல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் செகண்ட் பிளேஸ் போய் இப்போ குவாலிஃபயர் 1க்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ குவாலிஃபயர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குவாலிஃபயர் 1ல வின் பண்ற டீம் டைரக்டா ஃபைனல் போயிடும். லாஸ் ஆகிற டீம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ குவாலிஃபயர் 2 அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் இருக்கு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததா ஆர்சிபிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் எலிமினேட்டர் மேட்ச் நடக்கும். அதுல தோக்குற டீம் டைரக்டா வெளியே போயிருவாங்க, சீரீஸ் விட்டு வெளியே போயிருவாங்க. வின் பண்ற டீம் கூட ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் 1ல தோக்குற டீம் கூட மேட்ச் இருக்கும். ஸோ அதுல யார் வின் பண்றோம் அவங்க வந்து ஃபைனல் போவாங்க. ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். ஒரு முக்கியமான மேட்சுக்கான ப்ரிவியூ தாங்க இது. இதுல வின் பண்றவங்க டைரக்டா ஃபைனல் போயிருவாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் கேகேஆருக்கும் நடக்கக்கூடிய குவாலிஃபயர் 1. ஸோ அந்த மேட்ச் தான் 21 மே இரவு 7:30க்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க நல்லா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு தான். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரு டீசன்ட் சர்ஃபேஸ் இன்சேலா வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல அந்த முதல் 4 ஓவர் 5 ஓவர் ரொம்ப ரொம்ப குருஷியலா இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நல்ல பவுன்சஸ் இருக்கும். நல்ல வேகத்தோட பால் பண்றவங்களுக்கும் சரி, நல்லா ஸ்விங் பண்ற ஃபாஸ்ட் பாலருக்கும் சரி, நல்லாவே இங்க சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் ஒரு பக்கம். இது நார்மலான ஒரு பிச் ரிப்போர்ட். என்ன நடக்க போகுதுன்னா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ அப்போஸ் மழை வந்துருச்சு, மழையின் குறுக்கீடுகள் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த மாய்ஸ்டரைஸ்லாம் இருப்பது காரணத்தினால என்ன ஆகும்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைக்கும். ஜென்ரலாவே இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சில முதல் 4 ஓவர் வந்து ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணும், அப்புறம் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணிடும். கொஞ்சம் யூஸ்டு வச்சு ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு டர்ன் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த நார்மலான அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட். இப்போ மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல இருக்கும்போது ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு தாங்க இங்க வந்து அதிகப்படியான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் விக்கெட்ஸ் எடுப்பதற்கு. வெனு ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா 32 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க ஓவராலா. அதுல 13 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும், 18 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்றவங்க தான் இங்க ஆல்ரெடியே வின்னிங் ரேஷியோ வந்து வச்சிருக்காங்க. மழையே வந்துச்சு அப்படின்னாலுமே மோஸ்ட்லி டாஸை வின் பண்ணி சேஸ் பண்றதை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ டாஸை வின் பண்றவங்க சேசிங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 2 டீமும் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 26 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 17 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆரும், வெறும் 9 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும். அப்பர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா கேகேஆர் தாங்க அப்பர் ஹேண்டா இருக்காங்க 2 டீமும் கம்பேர் பண்றப்போ. இது வரைக்கும் நடந்த ஹெட் டு ஹெட்ல 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் பார்த்தோம்னா ரஹ்மானுல்லா குர்பாஸ். ஸோ இதுக்கு முன்னாடி கேகேஆருக்கு வந்து பிலிப் சால்ட் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டீம், இங்கிலாந்து டீம் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லிட்டாங்க. ஸோ T20 வேர்ல்டு கப்புக்காக அந்த இடத்துல ரஹ்மானுல்லா குர்பாஸ், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ரஹ்மானுல்லா குர்பாஸ் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு. தென் விக்கெட் கீப்பரும் அவர் தான் வந்து பண்ண போறாரு. சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா வந்து இம்பாக்ட் பேரா வந்து பயன்படுத்துவாங்க. தென் அடுத்ததான் ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேகேஆரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததா பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ராகுல் திரிபாதி, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அப்துல் சமாத், சன்வீர் சிங், ஷபாஷ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், விஜயகாந்த். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தங்கராசு நடராசன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கு, டபுள் ஆப்ஷன்ஸ்ல யார் இருக்கா, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் யாராவது இருக்கு, பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா யாரை பிக் பண்ணலாம், பேட் செகண்ட் பண்ணா யாரை பிக் பண்ணலாம், இப்படிங்கிற மாதிரி டெப்தான ஒரு அனலைஸை பார்த்துருவோம். இந்த அனலைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.
ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயே உங்களால் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப லெஸ் என்ட்ரி ஃபீஸ் தான் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதில் உங்களால் ஈஸியாக அமௌண்ட் வின் பண்ண முடியும். இதில் ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாது. இன்ஸ்டன்ட் விட்ரால் ஒரு நாளைக்கு 50,000 வரைக்கும் இன்ஸ்டன்ட் விட்ரால் எடுத்துக்கலாம். 2 லட்சம் வரைக்கும் நார்மல் விட்ராலும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலான மற்ற ஆப்ஸ் கூட இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிசன். அதை தாண்டி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இதுல என்னன்னா 6 பிளேயர் மட்டுமே சூஸ் பண்ணி உங்களால ஃபேண்டசி டீமை கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 10+1 அந்த ஆப்ஷனும் இருக்கு, 7+4 அந்த ஆப்ஷனும் இருக்கு, 5+1 இந்த ஆப்ஷனும் இருக்கு. ஒரே டீம்ல இருந்து நீங்க 5 பிளேயரையும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி வெறும் 6 பிளேயர் மட்டும் கூட நீங்க சூஸ் பண்ணி கூட உங்களால டீம்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் பிளேயர்ஸ்க்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை பார்த்துருவோம். ஸோ ஸ்மால் லீக்ஸ்ல ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அபிஷேக் சர்மா 90%, டிராவிஸ் ஹெட் 86%, நிதிஷ்குமார் ரெட்டி 86%, ஹென்ரி கிளாசன் 92%. இந்த 4 பிளேயரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பேக் போன்னே சொல்லலாம். டாப் ஆர்டர்ல இந்த 4 பேருமே மஸ்டா ட்ரை பண்ணியிருப்பாங்க உங்களோட ஆப்போனன்ட் ஸ்மால் லீக்ஸ்ல. தென் அது மட்டும் இல்லாம பேட் கமின்ஸ், டி நடராஜன் இந்த 6 பிளேயர் இருந்தாங்க ஸ்மால் லீக்ஸ்ல எஸ்ஆர் கட்சிக்காக உங்களோட ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி கேகேஆரை பொறுத்த வரைக்கும் தென் ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன் இந்த 2 பேர்த்த தான் மஸ்டா ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த 8 பேரையுமே உங்களோட ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்டா ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இவங்க எல்லாருமே சேஃபான ஆப்ஷன்ஸ், ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஒரு ஆப்ஷன். மீதி இருக்க 3 பேர்த்துல நீங்க கொஞ்சம் ஸ்லைட்டி ரிஸ்க் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்களை கொண்டு போனீங்கன்னா மேபி வந்து அந்த ஸ்மால் லீக்ஸை வின் பண்ணிடலாம். இது வந்து சேஃபான ஆப்ஷன். நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கு தான் ஃபோக்கஸ். என்ன காரணம் நான் சொல்றேன்னா ஹை பர்சன்டேஜ்லயே கிட்டத்தட்ட 8 பிளேயர் இருக்காங்க. ஸோ 8 பிளேயர் ஹை பர்சன்டேஜ் இருக்காங்க. இப்போ மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாமே நார்மல் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க, லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களெல்லாம் வச்சு நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கு கண்டிப்பா காம்படிஷன் வைஸ் கொண்டு போனோம் அப்படின்னா நல்ல ஒரு ரேங்க் வருவதற்கு சான்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு ஆப்டான மேட்ச் கிடையாது, கிராண்ட் லீக்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன். 75ல இருந்து 100% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், சுனில் நரேன் இந்த 3 பேரும் இன்ஃபார்ம் பிளேயர். கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ஆடிட்டு இருக்காங்க. 1 or 2 மேட்சஸ் மட்டும் தான் எல்லாம் அவுட் ஆயிடுவாங்க. கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ஆடக்கூடியவங்க. இந்த 3 பிளேயரும் இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதுல டபுள் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், சுனில் நரேன் இந்த 3 பேருமே 75ல இருந்து 100%ல டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க. தென் ஆண்ட்ரூ ரசல் இந்த 4 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க. இந்த 75ல இருந்து 100% இந்த 4 பிளேயருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல. ஆஸ் அ பிளேயரா பேட்டிங் பண்றப்போ அவங்க 30 ரன்னுக்கு மேல அடித்தால் மட்டும் அந்த ஃபேண்டசி டீம்ல வர முடியும். ஆனா இந்த 4 பேரும் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் இந்த 4 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஒரு 20 ரன் அடிச்சு பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கூட அவங்க அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிறப்போ. ஸோ இந்த 4 பிளேயருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க இந்த 75ல இருந்து 100%க்குள்ள. இதுல 50-50 ஆப்ஷன்ஸ்ல நான் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு நான் ட்ரை பண்றேன், சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரான மிச்சல் ஸ்டார்க், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் டீம் சரி, கொஞ்சம் இன்கமிங் டெலிவரியில ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் டீம் சரி கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அந்த வகையில மிச்சல் ஸ்டார்க் விஸ் அபிஷேக் சர்மா, வைபவ் அரோரா விஸ் அபிஷேக் சர்மா இவங்களுக்குள்ளலாம் ஒரு பேட்டிங் இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்னால நான் வந்து 50-50 ஆப்ஷனுக்கு வந்து அபிஷேக் சர்மாவை வந்து பிக் பண்ணியிருக்கேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் இந்த 3 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க அவங்க டீமுக்கு. இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா டிராவிஸ் ஹெட் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் 2 பேருமே கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா பேட்டிங்ல ஒரு பெரிய ரன்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. தென் பவுலும் வந்து பண்றப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல டெத் ஓவர்ஸ்லாம் ஆண்ட்ரூ ரசல் பவுல் பண்ணுவார். அப்படிங்கிறப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். சோ ஃபர்ஸ்டா வந்து பேட் பண்ண போறாங்கன்னா டிராவிஸ் ஹெட், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் இந்த 3 பேரும் அவங்க டீமுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. அதுவே பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன் இந்த 3 பேரும் பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அந்த டீமுக்கு வந்து அவங்க ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல்ங்க. ஸோ ஆண்ட்ரூ ரசல் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓப்பனிங் பேரே ஒரு 15 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்க அப்படின்னா 1 டவுனே கூட ஆண்ட்ரூ ரசல் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 3வது விக்கெட் வந்து விழுது 15வது ஓவர்ல விழுதுன்னா உடனே ஆண்ட்ரூ ரசல் டாப் ஆர்டர்ல ஆட வச்சிருவாங்க. ஸோ இப்படி
ஆண்ட்ரூ ரசலோட டவுன் கடைசி 5 ஓவருக்கு ஒதுக்கி வச்ச டவுன். ஸோ கடைசி 5 ஓவர்ல யார் விக்கெட் விழுந்தாலும் உடனே அவர் ஆட வச்சிருவாங்க. குயிக்கா வந்து 25 ரன் 30 ரன் அடிச்சிருவாரு. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் கூட போல் பண்ணுவாரு. மினிமம் 2 ஓவர். அந்த 2 ஓவர்ல 16 ஓவருக்கு மேல ஒரு ஓவர் போல் பண்ணுவாரு. சம்டைம்ஸ் 20வது ஓவர் கூட அவர் தான் போல் பண்ணுவாரு. இப்படி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு அதிகமா இருக்கிறதுனால ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆண்ட்ரூ ரசல். அவர் மட்டும் கிடையாது, சுனில் நரேனும் 4 ஓவருமே அவர் போல் பண்றது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. ஸோ சுனில் நரேன் 4 ஓவருமே போல் பண்றது அவர் ஆப்ஷன். தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் ஆப்ஷன்ஸ்ல 4 ஓவருமே போல் பண்றதுனால போத் இன்னிங்ஸ்லயுமே அவரு ஓரளவு அவர் ஆப்டான பிக்கா தான் இருப்பாரு சுனில் நரேன். 50ல இருந்து 75% இருக்கக்கூடியவங்கல்ல ஸ்ரேயஸ் ஐயர், டி நடராஜன் இந்த 2 பேருமே இன்ஃபார்ம் பிளேயர்ஸா இருக்காங்க. நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அந்த டீமுக்காக. ஸோ நடராஜனை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்லயும் போல் பண்றாரு. பவர் பிளேலையும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. நடுவில் ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுக்கல. கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. இன்ஃபார்ம்ல வந்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல ஸ்ரேயஸ் ஐயரும் டி நடராஜனும் 50ல இருந்து 75% இருக்காங்க. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ்ல இந்த பர்சன்டேஜ்குள்ள யாரும் இல்ல. டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பேட் கமின்ஸும் தங்கராசன் நடராஜன் இந்த 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றாங்க. அந்தந்த டீம்ஸ்க்கு பர்டிகுலரா எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா பேட் கமின்ஸும் டி நடராஜன் 2 பேருமே மஸ்ட் ட்ரை அந்த டீமுக்கு. அதே மாதிரி 50-50 ஆப்ஷன்ஸ்ல வெங்கடேஷ் ஐயரும் வருண் சக்கரவர்த்தியும் இருக்காங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றப்பதான் அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. இப்போ நம்ம 50-50 ஆப்ஷன்ங்கிறது அதுக்காக தான் சொல்றது. இப்போ செகண்டா பவுல் பண்றப்ப அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபேண்டசி வேல்யூ அவருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபேண்டசி டீம்ல கிட்டத்தட்ட 80% டீம்ஸ்ல வந்து அவரு செகண்டா பவுல் பண்றப்பதான் அவர் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்டா பவுல் பண்றப்ப 20% டீம்ல தான் வந்திருக்காரு. ஸோ அப்படிங்கிற கான்செப்ட் இதுக்காக ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஒரு விக்கெட்டே எடுக்கப்பட்டாருன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். 80% ஆஃப் மேட்சஸ்ல செகண்டா பவுல் பண்றப்பதான் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் எடுத்து அந்த ஃபேண்டசி டீம்ல வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ 2 விக்கெட்டுங்கிறது 10க்கு 2 மேட்ச் தான் எடுக்கிறாரு. மீதி இருக்க 8 மேட்ச்ல 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு. 1 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாம அவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க. ஸோ பேட்டிங்ல கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. பேட்டிங்ல பை சான்ஸ் வந்து 5 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அவருக்கு இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ செகண்டா வந்து அப்பதான் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயர் இந்த பர்டிகுலர் லாஸ்ட் 2-3 மேட்சஸ்ல வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவா ஆடி இருக்காரு. அது இல்லாம கடைசியா விளையாண்ட மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து நம்ம மும்பை கூடவே ஆடி இருக்காரு. மும்பை கூட அவருக்கு ஆல்ரெடி ரெக்கார்ட் இருக்கு. மும்பை கூட விளையாட்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். பட் மற்ற டீம்ஸ் கூட ஆடுறப்பெல்லாம் பெருசா அவர்கிட்ட ரெக்கார்டு எதுவும் இல்லை. அது ஒரு மைனஸ். 2வது எல்லா மேட்சுமே அக்ரெசிவா ஒருத்தர் ஆடி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க முடியுமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அது மட்டும் தான் அவருக்கு இருக்கிற மைனஸ். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது அவருக்கு மிகப்பெரிய மைனஸ்ங்கிறதுனால நான் 50-50 ஆப்ஷன்ஸ்ல வெங்கடேஷ் ஐயரும் வருண் சக்கரவர்த்தியும் வைக்கிறேன். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பேட் கமின்ஸ், ஸ்ரேயஸ் ஐயர், தென் வருண் சக்கரவர்த்தி இந்த 3 பிளேயருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. பேட் கமின்ஸும் வருண் சக்கரவர்த்தியும் அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடியே நம்ம டெத் ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ் பவுல் பண்ணுவாருங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்றப்போ 1 விக்கெட் கிடைக்கும். அதெல்லாம் ஓகே. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப பவுலிங் செகண்ட் பண்றப்ப தானே பேட் கமின்ஸ் நீங்க பிக் பண்ண சொல்லிருக்கீங்க. நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் வரும். எதனால அதை நான் சொல்றேன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கண்டிப்பா ஒரு பேட்டிங்ல கடைசி 4 ஓவருக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 ரன்ல இருந்து 20 ரன் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அது ஒரு வேலிட் பாயிண்ட். தென் செகண்டா பவுல் பண்றப்போ கண்டிப்பா வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவருக்கு அதிகம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கம்பேர் பண்றப்போ. ஸோ செகண்டா பவுல் பண்றப்போ பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டு ஒரு 15 ரன் அடிப்பாரு. செகண்டா பவுல் பண்றப்போ 1 விக்கெட் 1 விக்கெட் எடுத்தாருன்னா கூட ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், 15 ரன்னுக்கு ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஸோ அதனாலதான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம். கேகேஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ வருண் சக்கரவர்த்தி செகண்டா பவுல் பண்ணுவாரு. செகண்டா பவுல் பண்றப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால பேட் ஃபர்ஸ்ட் பண்ற ஆப்ஷன்ஸ்னா பேட் கமின்ஸும் வருண் சக்கரவர்த்தி. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா டி நடராஜன், தென் ஸ்ரேயஸ் ஐயர். என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே நடராஜன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ்ல. 25ல இருந்து 50%க்குள்ள இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ரஹ்மானுல்லா குர்பாஸ், மிச்சல் ஸ்டார்க். இந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் வரும். இந்த சீசன்ல ஒரு மேட்ச் கூட ஆடல ரஹ்மானுல்லா குர்பாஸ். அவர் எப்படி இன்ஃபார்ம் பிளேயர்? தென் அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கும் பெருசா விக்கெட்ஸே எடுக்கல. அவர் எப்படி இன்ஃபார்ம் பிளேயர்ல நீங்க வச்சீங்கன்னு கேட்கலாம். கடைசியா விளையாண்ட மேட்சஸ் பாருங்க.
மிச்சல் ஸ்டார்க்கு ஸ்டார்டிங்ல அவரோட ரன்ஸ் நிறைய கொடுத்தாரு ஒத்துக்கிறேன். பட் கடைசியா விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. சம் மேட்சஸ்லாம் வந்து 2 விக்கெட்லாம் கூட எடுத்துட்டு இருக்காரு. கரண்ட்ல ஃபார்முக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு சொல்லலாம். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ தென் ரஹ்மானுல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பர் வேற பண்றாரு. அது ஒண்ணு. அது மூலியமா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அதை தாண்டி இந்த சீசன்ல தான் ஆடல. இதுக்கு முன்னாடி ஆடின மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவருக்கு வந்து நல்ல கான்ட்ரிபியூட் வந்திருக்கு. இந்த சீசனுக்கு முன்னாடியே அவர் வந்து பாத்தீங்கன்னா லைக் அயர்லாந்து கூட நினைக்கிறேன், அயர்லாந்து கூட ஆடின மேட்சஸ் எல்லாத்துலயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இப்படி இன்ஃபார்ம்ல இருந்து தான் இங்க வந்திருக்காரு. அது ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் ரஹ்மானுல்லா குர்பாஸ் இந்த சீசன்ல ஆடல. அதுக்காக வந்து இன்ஃபார்ம் இல்லைன்னா கிடையாது. விக்கெட் கீப்பர் பண்றதுனால எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். சரி, அவர் வந்து வெறும் 15 ரன்ல அவுட் ஆயிட்டாரு, 20 ரன்ல அவுட் ஆயிட்டாருனா கூட விக்கெட் கீப்பர்ல கேச்சர் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு கணிசமான பாயிண்ட்ஸ் வந்துடும். தென் பேட்டிங்ல இருக்கக்கூடிய 20 ரன்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு 45-50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு வந்துடும். மிச்சல் ஸ்டார்க் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே. அதுலயும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பர் பண்றாரு. அதுல கணிசமான பாயிண்ட்ஸ். டெத் ஓவர்ல இந்த பர்சன்டேஜுக்குள்ள, அதாவது 25-50% மிச்சல் ஸ்டார்க் மட்டும் இருக்காரு. ஸோ மிச்சல் ஸ்டார்க் வந்து டெத் ஓவர்ஸ்ல பால் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு 70% ஆஃப் டீம்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. 50-50 ஆப்ஷனுக்கு ஹர்ஷித் ராணா. எப்படி இதுக்கு முன்னாடி இருக்கிற பர்சன்டேஜ்ல வருண் சக்கரவர்த்தி செகண்டா பால் பண்றப்ப தான் அதிக விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேம் அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் ஹர்ஷித் ராணாவும் செகண்டா பால் பண்றப்ப தான் அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. செகண்டா பால் பண்றப்போ ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட எடுப்பதற்கான வாய்ப்பு ஒரு கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால 50-50 ஆப்ஷன்ஸ் அவரை டைம் படுத்திக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ ஹர்ஷித் ராணாவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா, பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், அதாவது கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க் அண்ட் குர்பாஸ் 2 பேருமே இந்த 25-50% ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. 0-25% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல இன்ஃபார்ம் பிளேயர்னா ராகுல் திரிபாதி. ஸோ ராகுல் திரிபாதி கரண்டா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. நடுவில் ஒரு சின்ன ஒரு மைனர் இன்ஜுரி, ஸோ பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்க. திரும்ப வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக ஆனாரு. ராகுல் திரிபாதி இந்த மேட்ச் 25 ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு. அது ஒண்ணு. தென் ஃபீல்டிங் பொசிஷன் ராகுல் திரிபாதியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி இருக்கும். கண்டிப்பா மேட்சுக்கு ஒரு கேட்ச் அதை பிடிச்சிடுவாரு. ஸோ ராகுல் திரிபாதி இந்த மேட்ச் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அதே மாதிரி டபுள் ஆப்ஷன்ஸ்ல இதுல யாருமே இல்லை. ஆனா நம்ம வந்து ரிங்கு சிங்கை இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ ரிங்கு சிங்கை இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தாதது ஒரு பிளஸ். இம்பாக்ட் பிளேயரா அவரை பயன்படுத்தல, நிதிஷ் ராணா தான் பயன்படுத்துறாங்க. அப்போ என்ன மீனிங்னா அவர் வந்து உள்ள ஃபீல்டிங் பண்ண போறாரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல தான் இருக்கும். மேட்சுக்கு 2 கேட்ச் அதை பிடிச்சிடுவாரு. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல அவர் ஃபீல்டிங் பண்றப்பலாம். ஸோ இந்த மேட்ச் ஒரு இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தல அப்படின்னா அவர் ஃபீல்டிங் பண்ண போறாரு. 2 கேட்ச் அதை பிடிச்சிடுவாரு. அதுலயும் 16 பாயிண்ட் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், அதுல 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். பேட்டிங்ல செகண்டா பேட் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா ஒரு 15-20 ரன் அடிப்பாரு. எப்படினாலுமே வெறும் 20 ரன் அடிச்சிட்டாருனா கூட அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்கும். 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ரிங்கு சிங் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. டெத் ஓவர்ல இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து புவனேஸ்வர் குமார் மட்டும் தான் இருக்காரு. 0-25%. ஸோ டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றதுக்கான ஆப்ஷன் அவர் தான். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா மேபி அவரை ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. 50-50 ஆப்ஷன்ஸ்ல அப்துல் சமாத், ஷபாஸ் அஹ்மது, விஜயகாந்த் இந்த 3 பேரும் இருக்காங்க. ஸோ விஜயகாந்த் வந்து போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்துல் சமாத் டாப் ஆர்டர்ல டோட்டலி கொலாப்ஸ் ஆகணும். அப்படி கொலாப்ஸ் ஆகிறப்ப அவர் வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும், அதர்வைஸ் நியூட்ரலான ஒரு டீம்ஸ் போறீங்கன்னா ஒரு 15 ரன்ஸ் தான் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஷபாஸ் அஹ்மது மேபி இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்ஸியலா இருக்க சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா டாப் ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயர், தென் அடுத்தது வந்து மிக்சடா தான் இருக்காங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோட மிக்சடா இருக்கிறாங்க. வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருந்தாங்கன்னா மேபி ஒரு 3 ஓவர் வரைக்கும் கொடுக்க சான்சஸ் இருக்கும். ஒரு 2 ஓவர் தான் ஷபாஸ் அஹ்மது கொடுப்பாங்க. ஏன்னா லெஃப்ட் ரைட் மிக்சடா இருக்கிறதுனால ஒரு 2 ஓவர் வரைக்கும் ஷபாஸ் அஹ்மதுக்கு கொடுக்கலாம். பேட்டிங்ல எப்போ வேணாலும் இவரை டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா உடனே ஷபாஸ் அஹ்மது மேல டாப் ஆர்டர்ல அனுப்பிவிட்டு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற மாதிரி அனுப்பிடுவாங்க. அவரும் ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ இந்த மேட்ச் அப்படி டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. ஸோ ஷபாஸ் அஹ்மது வேணா டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2 ஓவர் பால் பண்றாரு. அதுல ஒரு விக்கெட் கிடைச்சிருச்சுன்னா ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. ஏன்னா ரன்ஸும் அடிக்கிறதுனால. இல்ல அப்படின்னா ரன்ஸ் மட்டும் அடிச்சுட்டு அவர் வந்து ஃபேண்டசி டீம்ல வராம போயிடுவார். இதுதான் அவருக்கான ஆப்ஷன். ஸோ அதனால தான் 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை வச்சிருக்கோம். பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ என்னதான் ஒரு டெத் ஓவர்ஸ்ல பண்றாரு புவனேஸ்வர் குமார் அப்படின்னாலுமே செகண்டா பால் பண்றதை அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பால் பண்ணுவாருங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னா புவனேஸ்வர் குமார் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா புவனேஸ்வர் குமார் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேட்டிங் செகண்ட் பண்றாங்க அப்படின்னா வைபவ் வராராவும் ரிங்கு சிங்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க கேகேஆர் அப்படின்னா வைபவ் அரோராவும் ரிங்கு சிங்கும் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 0-25% ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா புவனேஸ்வர் குமார் தென் ரிங்கு சிங், இந்த ரெண்டு பேருமே இந்த 0-25% ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து கண்டிப்பா இருப்பாங்க. உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் ஸ்மால் லீக்ஸ்ல ஒரு 60% ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வந்து சுனில் நரேன் தான் கேப்டனா போயிருப்பாங்க. தென் ஆண்ட்ரூ ரசலுக்கு ஒரு வைஸ் கேப்டனா போயிருப்பாங்க. தென் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்துருப்பாங்க. ஹென்ரி கிளாசனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. இந்த 4 பிளேயருக்கு தான் உங்களோட ஆப்போனன்ட் ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம யாரை பிக் பண்ணலாம், கிராண்ட் லீக்ஸ்க்கு யாரு ஒரு ஆப்டா இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு அப்படின்னா கண்டிப்பா ரஹ்மானுல்லா குர்பாஸ்க்கு ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. தென் மிச்சல் ஸ்டார்க்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது கேப்டன் விக்கெட் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றப்போ ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். மீதி இருக்க 3 ஓவர்ல 1 விக்கெட் எடுத்தாருன்னா 3 விக்கெட்ங்கிறது கேப்டனுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு ஒன்னா கிராண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. டி நடராஜன், ஸோ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது கொடுத்து பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல யார் வின் பண்ணணும் உங்களுக்கு தோணுதோ அதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.